Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா 100 habits of high performing software engineers பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் 2 ஹேபிட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கம்யூனிகேட் கிளியர்லி. ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும், கன்சைஸாக இருக்கும், ப்ரிசைஸாக இருக்கும், ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லாக் மெசேஜ் நீங்கள் வந்து டீமுக்கு சொல்ல போகிறீங்க. அதில் வந்து திஸ் இஸ் நாட் ஒர்க்கிங், இந்த ஏபி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக சொல்லாமல், ஏன்னா நிறைய டாபிக்ஸ் வந்து டீம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இட் ஹாஸ் டு பி ஸ்ட்ரக்சர்ட். எந்த டாபிக் பற்றி பேசுகிறீங்க அதுக்கு ஒரு ஹெட்லைன், அதுக்கப்புறம் வந்து என்ன பிரச்சனை, இதுக்குள்ள சொல்யூஷன்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சராக நீங்கள் வந்து அந்த மெசேஜ் அனுப்பணும். ஸ்லாக்லையோ இல்லை மெயிலையோ எந்த கம்யூனிகேஷன் டூலாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும், ரொம்ப கன்சைஸாக ப்ரிசைஸாக இருக்கணும். ஸோ கோல் என்னன்னா, நீங்கள் ஒரு மெசேஜை ஒருத்தங்களுக்கு அனுப்புறீங்கன்னா அவங்க மறுபடியும் நிறைய கேள்வி கேட்கக்கூடாது. அதற்குண்டான எல்லா விஷயங்களையும் நீங்கள் அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் ஒரு மெசேஜை போஸ்ட் பண்ணுறீங்க, 10 கேள்வி கேட்குறாங்க, அப்புறம் என்ன அர்த்தம்? நம்ம வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் நாட் குட் கம்யூனிகேஷன். நீங்கள் ஒரு மெசேஜை போஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு கேள்வியும் கேட்கல, அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, அவங்க அதுக்குண்டான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட கம்யூனிகேஷன் வந்து கிளியராக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்படி தான் வந்து ஹை பர்ஃபார்மர்ஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா, அந்த ஹை பர்ஃபார்மர்ஸ் வந்து கிரேட் டீம் பிளேயர். நான் டீம் பிளேயர்னா என்னென்னு ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நாலேஜை ஷேர் பண்ணுவாங்க, கேர் பண்ணுவாங்க, டீம் மெம்பர்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது டீமுடைய அவுட்கம்மை வந்து ஓன் பண்ணுவாங்க. என்னுடைய அவுட்கம் மட்டும் ஓன் பண்ண மாட்டேன், பட் ஆனால் டீமும் வின் பண்ணணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபீச்சரை ரெடி பண்ணுறேன், அந்த ஃபீச்சர் மட்டும் வின் பண்ணி போகணும் அப்படின்னு யோசிக்க மாட்டேன். எங்க டீம் பண்ற எல்லா ஃபீச்சர்ஸும் அது ஜெயிக்கணும், அப்பதான் எங்களுக்கு கம்பெனியும் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். எங்க அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து ப்ரமோஷன் வாங்கிடுவாங்களோ, இல்லை அவங்க வந்து பாயிண்ட்ஸ் வாங்கிடுவாங்களோ, ரேட்டிங்ல வாங்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்காம ஆஸ் அ டீம் வி ஹேவ் டு வின் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்பவுமே இருக்கும் இந்த டீம் பிளேயருக்கு. ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொலாபரேட்டிவ் மைண்ட் செட் இருப்பாங்க, கம்பீட் மைண்ட் செட் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து மற்ற கூட கம்பீட் பண்ண மாட்டாங்க, கொலாபரேட் பண்ணுவாங்க. தே ஆர் வெரி வெரி கிரேட் டீம் பிளேயர்ஸ். ஸோ 2 ஹேபிட் பார்த்துருக்கோம். கம்யூனிகேட் கிளியர்லி, ரெண்டாவது ஹேபிட் வந்து பி எ கிரேட் டீம் பிளேயர். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ. பை பாய்.